ஹாய் சுகி ஃபேமிலிஸ், என்ன கருவேப்பிலையோட நிற்கிறேன் தானே பார்க்குறீங்க. நிறைய பேர் மெசேஜில் வந்து ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணுறதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. என்னை விட லாங் ஹேர் வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக சேனல் வச்சு டிப்ஸ் போடுறவங்களாம் இருக்காங்க. பட் ஸ்டில் நான் ஃபாலோ பண்ணுறதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க. கருவேப்பிலை மோர் தாங்க, இது நான் வீக்லி ட்வைஸாவது கண்டிப்பாக எடுத்துக்குவேன். ஸோ கருவேப்பிலை கொஞ்சோண்டு, தயிர் கொஞ்சம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உப்புங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஜூஸ் மாதிரி ஆக்கிக்கணுங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம், இல்லை அப்படியேவும் குடிச்சிக்கலாம். பட் ஆனால் ஃபில்டர் பண்ணாமல் குடிங்க, அப்போ தான் அதில் இருக்கிற ஃபைபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸோ வந்து நான் ஃபில்டர் பண்ணாமல் தான் குடிக்கிறேன். கருவேப்பிலையோட கசப்பு கொஞ்சம் கூட இருக்காதுங்க, நல்லா மசாலா ஒரு மாதிரி டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் ஃபுல்லாகவே குடிச்சு முடிச்சிட்டேன் பாருங்கள். எனக்கு புரியுது உங்களோட மைண்ட் வைஸ், இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஈஸியாக ஒரு டிப்ஸ் சொல்லுங்க தானே கேட்குறீங்க. அவங்களுக்காக இதுவும் இருக்குங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தாங்க. நீங்கள் வந்து இதை அப்படியே சாப்பிடக்கூடாது, ஜஸ்ட் நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்ணும். ஸோ இந்த சீட்ஸை எப்படி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க, அதுவும் சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் இதை ரோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதோட கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எள்ளுலாம் வெடிக்கும்ல, ஸோ அது மாதிரி சத்தமும் கேட்கும். ஸோ அப்படி கேட்டுருச்சு அப்படின்னாலே நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை வந்து ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். 10 to 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் இப்படி பண்ணி வச்சிட்டாலே போதுங்க. நீங்கள் அங்கிட்ட இங்கிட்டும் போயிட்டு வரும்போது ஒரு ஸ்பூன் டெய்லியும் சாப்பிட்டாலே போதும். ஹேர் ஃபால் இல்லாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாங்க. முக்கியமாக இதை வந்து ராவாக சாப்பிடக்கூடாதுங்க, இதேமாதிரி இதை ரோஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்ணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் எனக்கு இதுக்குமே சோம்பேறியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஒரு பொடியாக கூட ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் நீங்கள் பொடியாக இதை மாவாக அப்படியே அரைச்சிட்டிங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நான் வந்து இது இட்லி பொடியாக தான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றேன். ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சுங்க. ஹேர் ஃபால் இருக்குது, பட் ஆனால் டைம் எடுத்து எனக்காக எதுவும் பண்ணிக்க முடியல அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ளாக்ஸீட் இட்லி பொடி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உங்களை எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேங்க. பாய்.